Good morning students, I welcome you to the Shiva online class and today we are going to see the continuation of the last class. So last class நம்ம என்ன பார்த்தோம், profit and loss account எப்படி prepare பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒரு full-fledged ஒரு business organization ஓடதோட financial position-ஐ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இந்த மூணுமே இருந்தால் தான் நம்மளால் தெரியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு நான் ட்ரேடிங் அக்கௌண்ட் எப்படி போடணும்னு சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ரெண்டுமே வந்து ஒன்றா கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி போட போகிறோம். ஸோ திருப்பி சொல்கிறேன் கவனி, ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட எக்ஸ்பென்சஸும் அதாவது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே உனக்கு மிங்கிள் பண்ணி உனக்கு கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீ என்ன பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் வரணும். ஸோ சைமல்டேனியஸாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல்-ஃப்ளெட்ஜான ஒரு சம்முன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இந்த மூணுமே சேர்த்து போடுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ட்ரேடிங் எப்படி போடுறதுன்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண, கொடுத்துருக்க அக்கௌண்டிங் ஐட்டம்ஸில் எதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், எதெல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? ஸோ லிசன் பண்ண. From the following balances obtained from the books of Mr. Ganesh, prepare the trading and profit and loss account. So அப்படினா என்ன அர்த்தம், trading account ஓபன் பண்ணனும், profit and loss account ஓபன் பண்ண போறோம். Okay? So first கவனி, stock on 1/1/2017. So 1/1/2017 கொடுத்திருக்காங்க. அப்படினா என்ன அர்த்தம், there is a opening stock. So opening stock எங்க வரணும், நமக்கு trading accountல debit sideல வரணும். Okay? Purchase for the year. So purchase எங்க வரணும், trading accountல debit side. சேல்ஸ் ஃபார் த இயர். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் நமக்கு எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு. எக்ஸ்பென்சஸ் ஆன் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம எங்கே போடணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஃபினான்ஷியல் சார்ஜஸ் பெய்டு. ஸோ ஃபினான்ஷியலான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறப்ப எங்கே வரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நம்ம போடணும். ஸோ லிசன் பண்ணு, டிரான்சாக்ஷன்ஸ் ஒன்று நீ படிக்கும்போதே உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில ஐட்டம்ஸ் நீ கோட் பண்ணும்போது எதெல்லாம் டெபிட்டில் வரணும், எதெல்லாம் கிரெடிட்டில் வரணும் அப்படிங்கிறதையும் நீ கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோ. ஸோ கிரெடிட் சைடில் வரது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ்டோட பேசிஸில் இருக்கும். ஸோ பெய்டு பேசிஸில் இருந்துச்சுன்னா நம்ம எங்கே போடணும், டெபிட் சைடில் போடணும். ரிசீவ்டுன்னு வந்திருந்தது அப்படின்னா நம்ம எங்கே போடுவோம், கிரெடிட் சைடில் போடணும். ஓகே? எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். செல்லிங்கோட எக்ஸ்பென்சஸ்ன்றது இன்டைரக்டான எக்ஸ்பென்சஸ். ஸோ எங்கே வரணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். பேட் டெப்ஸ். ஸோ பேட் டெப்ஸுன்றதும் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ P&L அக்கௌண்ட்டில் நம்ம எங்கே போடணும், டெபிட் சைடில். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ். ஸோ லிசன் பண்ணு, ட்ரேடோட பேசிஸில் இருந்திருக்க எக்ஸ்பென்சஸ் இது நம்ம P&L டெபிட் சைடில் கோட் பண்ண போகிறோம். டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ டிஸ்கவுண்ட் அலவுடுனால என்ன அர்த்தம், நீ பே பண்ணியிருக்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். கமிஷன் அலவுட். ஸோ கமிஷன் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ அலவுடுனா இட்ஸ் நன் தான், இட்ஸ் அ பெய்ட். ரிசீவ்டுன்னு வந்திருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கிரெடிட் சைடில் போட போகிறோம். அலவுடுன்னு வந்திருந்தால் நம்ம எங்கே போடணும், டெபிட் சைடில் போடுறோம். செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். ரிப்பேர்ஸ் இன் ஆஃபீஸ் வெஹிக்கல். ஸோ ரிப்பேர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸை நம்ம P&L டெபிட் சைடில் கோட் பண்ண போகிறோம். ஸோ லெசன் பண்ணி இப்போ நான் சொன்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே நேரத்தில் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ரெண்டு அக்கௌண்ட்டுமே நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வரக்கூடிய க்ராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி போடணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டை வந்து நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி. அக்கௌண்ட் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் சைமல்டேனியஸாக நீ யூஸ் பண்ண போகிற, அதாவது 2 பேஜஸ் யூஸ் பண்ணணும். நீ என்ன பண்ணிட்ட, ஹோம்ஒர்க்கில் வந்து நடுவுலலாம் கோடு போட்டு எழுதியிருக்க, இட்ஸ் அ ராங் ஃபார்மேட். ஸோ இதை நீ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் 2 pages ஃபார் திஸ். 2 pages யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேஜஸில் டெபிட் சைடோட காலமு, செகண்ட் பேஜோடதில் என்ன பண்ணணும், கிரெடிட் சைடோட காலம். இந்த ஹெட்டிங் எழுதுறதே நீ எங்கே எழுதணும், சென்டர் ஆஃப் த பேஜில் தான் எழுதணும். இன் தி புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் கணேஷ். ஓகே? ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/2017. ஸோ சென்டர் பேஜில் எழுதிட்டு, ஸோ டெபிட் சைடோடதில் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ். இந்த ருப்பீஸ் போடுறதும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செகண்ட் காலத்தில் மட்டும்தான் அக்கௌண்டிங்கோட வேல்யூஸோட ருப்பீஸை நீ கோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலத்தில் கோட் பண்ணால் தப்பு. ஸோ செகண்ட் காலத்தில் என்ன பண்ணு, ருப்பீஸோட வேல்யூவை கோட் பண்ணிக்கோ. அதே மாதிரி இந்த சைடு நெக்ஸ்ட் பேஜில் பர்டிகுலர்ஸ் ருப்பீஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய விஷயங்கள் என்ன. ஸோ டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு கோட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறோம், 2 ஓப்பனிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் 2 பர்ச்சேஸ், 2
எக்ஸ்பென்ஸ் ஆன் பர்ச்சேஸ். ஸோ அந்த 3 விஷயம் தான் டெபிட் சைடில் இருந்தது. இந்த சைடு 2 இருக்குது கவனி. ஒன்று வந்து சேல்ஸு, another one is closing stock. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ வந்து கீழே வந்து இன்ஃபர்மேஷன் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவை என்ட்ரு பண்ணு. ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சு போச்சு நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட விஷயங்கள். ஸோ இந்த ஐட்டம்ஸை நம்ம கோட் பண்ணிவிட்டு இதோட கேரி ஃபார்வர்டோட அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிக்கோ. யூ வில் கெட் 46,500. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை ஒன்றா மைனஸ் பண்ணணும். இல்லை 3த்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு 46,500ஓட மைனஸ் பண்ண அப்படின்னா உனக்கு ஆன்சர் என்ன வரும், 14,000. அதாவது 2 சைடும் நமக்கு ஈவனாக இருக்கணும். ஆனால் இந்த சைடு டெபிட் சைடு நமக்கு இப்போ கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 14,000 rupees கேரி ஃபார்வர்டாக இங்கே போட போகிறேன். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட பேசிஸில் வந்திருக்கிறதுனால டெபிட் சைடில் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதணும், gross profit. ஸோ வாட் இஸ் த 2 gross profit carry down 14,000. ஒரே லைனில் தான் 2 சைடுமே நீ என்ன பண்ணணும், லைன் ட்ரா பண்ணணும். இது ஒரு இடத்துல இது ஒரு இடத்துலலாம் போடக்கூடாது, சரியா? 2 ஒரே லைனில் ட்ரா பண்ண, அதே மாதிரி அமௌண்ட்டும் ஒரே லைனில் தான் வரணும். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் யூ ஜஸ்ட் ட்ரா another லைன். இது ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கண்டினியூஷன் தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், சரியா? இந்த கேரி ஃபார்வர்டோட அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் ஆப்போசிட் காலத்தில் கொண்டு வருவோம். ஸோ ஆப்போசிட்டில் வரும்போது எந்த சைடு வரணும், பை gross profit brought down 14,000. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிச்சா? ஸோ gross ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டை ப்ராட் டவுன் பண்ணி நீ இந்த சைட் கொண்டு வா. இப்போ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் உனக்கு P&L என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்க, ஃபினான்ஷியல் சார்ஜஸ், எக்ஸ்பென்ஸ் ஆன் சேல், பேட் டெப்ட்ஸ், ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் அலோட், கமிஷன் அலோட், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ எல்லா மொத்தத்தையும் போட்டுட்டு டோட்டல் பண்ணு. இப்போ இந்த சைடு என்ன வருது, 14,000. ஸோ இந்த சைடு தான் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ வாட் இஸ் த அமௌண்ட் இஸ் தட் 4,200. அதே மாதிரி தான் 14,000லேருந்து இந்த எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணி எடுத்த அப்படின்னா யூ வில் கெட் 4,200. ஸோ இந்த சைடு டெபிட் சைடு இருக்கிறதுனால வாட் இஸ் தட், நெட் ப்ராஃபிட். ஸோ 2 நெட் ப்ராஃபிட் கேரி டவுன் 4,200. அதே மாதிரி 2 சைடுமே ஒரே இடத்துல லைன் போட்டுக்கோ, 14,000 14,000. ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி சைமல்டேனியஸாக போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் பார்க்கணும்னா இதுக்கு அடுத்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று வரும். இந்த பேலன்ஸ் ஷீட்டை வச்சு தான் நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்மளோட ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அனலைஸே பண்ணுவாங்க. வாட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட்? ட்ரூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், அதாவது ஒரு பிஸ்னஸில் இருக்க அசட்ஸோட வேல்யூ என்ன, லைபிலிட்டிஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஷீட். ஸோ அசட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய கரண்ட் அசட்ஸ், நான் கரண்ட் அசட்ஸ், ஸோ என்னென்ன வேல்யூஸ் ஃபிக்ஸ்டு அசட்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபஸ்ட்டு இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட், அவங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷனில் கிடைச்ச ப்ராஃபிட், அண்ட் மோரோவர் அவங்க எவ்வளோ வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க அவங்களோட ட்ராயிங்ஸ், ஸோ அதை எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிவிட்டு அது போக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்காக அவங்க கிரெடிட்டார்ஸ் கிட்டே எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, ஸோ அதை எல்லாம் மென்ஷன் பண்ணுறது தான் வந்து என்னது, லயாபிலிட்டிஸ். இந்த லயாபிலிட்டிஸும் அசட்ஸும் இது ரெண்டுமே வந்து ஈவனாக டேலி ஆனால் தான் இட் இஸ் நோன் ஆஸ் அ பேலன்ஸ் ஷீட். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேலன்ஸ், ஸோ பேலன்ஸ்னால் என்ன அர்த்தம், 2 சைடுமே ஈவனாக இருக்கணும். ஸோ அசட் சைடும் லைபிலிட்டிஸ் சைடும் 2 சைடுமே நமக்கு ஈவனாக டேலி ஆனால் தான் நம்மளோட சம்மு வந்து என்ன அர்த்தம், கரெக்டுன்னு அர்த்தம், சரியா? ஸோ ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் முடித்த உடனே அதோட அமௌண்ட்டு தான் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம், அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், நெட் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுறோம். இந்த நெட் ப்ராஃபிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டை கால்குலேட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபார்மேட் சொல்கிறேன், கவனி. ஃபஸ்ட்டு லைபிலிட்டிஸோட சைடில் கவனி. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கேபிட்டல், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், நமக்கு இந்த ஆர்கனைசேஷனில் கிடைச்ச ப்ராஃபிட்டை ஆட் பண்ணணும். ஸோ நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது லைபிலிட்டிஸோட ஐட்டம்ஸு. அசட்ஸோட ஐட்டம்ஸில் என்ன சொன்னால் என்னெல்லாம் நம்மளோட ஃபிக்ஸ்டு அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ், நான் கரண்ட் அசட்ஸ், என்னென்ன அசட்ஸோட வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே. அசட்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, சொத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அசட்ஸ் பேசிஸில் அந்த ஆர்கனைசேஷனில் என்னென்னலாம் இருக்கும், லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, கேஷு, கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் பேங்க்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அசட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அசட்ஸோட ஐட்டம்ஸ் போடணும். டோட்டல் பண்ண அப்படின்னா லயபிலிட்டிஸும் அசட்ஸும் ஈவனாக இருக்கும்.
ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன அர்த்தம், உனக்கு பேலன்ஸ் ஷீட்டோட அமௌண்ட்டு கரெக்டாக டேலி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் ஏதாவது ஒரு பக்கம் உனக்கு டேலி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீ கரெக்டாக என்ன பண்ணியிருக்க, ட்ரேடிங்லேயோ பிஎன்எல்லையோ மிஸ்டேக் பண்ணியிருக்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் எப்படி போடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனி. From the following particulars, prepare the balance sheet in the books of Prakatish as on 31st December 2017. So particulars ஓட பேசிஸில் வந்து உனக்கு 6 items கொடுத்துருக்காங்க. இந்த 6 ஐட்டம்ஸில் எதெல்லாம் liabilitiesல வரணும், எதெல்லாம் asset sideல வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணு. Capital, debtors, drawings, cash in hand, net profit, plant. ஸோ இப்போ நம்ம பார்க்க சமோது தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன் நான், கேபிட்டல். ஸோ லைபிலிட்டிஸ் சைடில் வந்து இது எழுதும்போது அதே மாதிரி தான் 2 பேஜஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணுவேன், லைபிலிட்டிஸோட வேல்யூ யூஸ் பண்ணணும். ஸோ லைபிலிட்டிஸில் எப்பயுமே கால்குலேஷன் இருக்கும். ஸோ அதனால் 2 காலத்தில் ருப்பீஸோடது போட்டுக்கும். ஸோ நெக்ஸ்ட் அசட் சைடு எழுதுல நம்ம சிங்கிள் காலம், இல்லைனா இதுலேயும் சில சமயம் டபுள் காலம் வரும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் எந்த கால்குலேஷனுமே இல்லை. ஸோ செகண்ட் காலத்தில் கொண்டு போய் ருப்பீஸை மென்ஷன் பண்ணிக்கோ. சென்டரில் எழுதிக்கோ, இன் தி புக்ஸ் ஆஃப் பிரகதீஷ் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2007. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் லைபிலிட்டிஸில் என்ன சொன்னேன் நான், கேபிட்டல் எழுதணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட பிஎன்எலோட ப்ராடவுனோட அமௌண்ட் கொண்டு வந்திருப்போம் தெரியுமா, அந்த அமௌண்ட் தான். இந்த சம் வந்து வேறு சம் இருந்தாலும் உனக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், சரியா? ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டோட கேரி ஃபார்வர்டோட அமௌண்ட் இருக்குல்ல, அதை தான் நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டலோட ஆட் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ 4800. ஸோ ஆட் பண்ண அப்படின்னா 84,800. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் உன்னோட ஐட்டம்ஸில் வந்து ட்ராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் மைனஸு. ட்ராயிங்ஸோட அமௌண்ட்டை என்ன பண்ணணும், நீ மைனஸ் பண்ணணும். நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிவிட்டு நீ வித்ட்ராவல் பண்ண அமௌண்ட் இப்போ உன் கையில் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், விச் இஸ் ரெடியூசிங் தட். ஸோ ரெடியூஸ் பண்ணனா 76,000 வரும். ஸோ மொத்தமாக வேறு எந்த ஐட்டம்ஸும் உனக்கு கொடுக்கல. ஸோ இவ்வளோ தான். ஸோ டெப்டாஸ்ன்றது அசட்ன்றது உனக்கே தெரியும், கேஷ் இன் அண்ட் பிளான்ட்டு. ஸோ பிளான்ட்டுன்றது ஃபிக்ஸ்டு அசட். ஸோ இந்த 3 அசட்ஸ் ஐட்டமும் போட்டுட்டேன்னா 76,000 இதை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸ் அசட்ஸ் ரெண்டுமே உனக்கு ஈவனாக டேலி ஆகிடுச்சு. யூ ஜஸ்ட் ஹேவிங் 76,000 ஆன் போத் த சைட்ஸ். ஓகே? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒரே இதில் வரணும், சரியா? நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் போடும்போது தனியாக காலம் ப்ரிப்பேர் பண்ணணும். திருப்பி சொல்கிறேன், கவனி. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ஒரே காலத்தில் ஒரே லைனில் கொண்டு வரணும். அது முடிச்சதுக்கப்புறமா நீ என்ன பண்ண, ஒரு லைன் போட்டுட்டு திருப்பி ஹெட்டிங் வந்து என்ன போடணும், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2017 போடணும். புரியுதா? ஃபஸ்ட்டு நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனி. கொஸ்டின் படிக்கும்பொழுதே ஐட்டம்ஸ் எதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரும், பேலன்ஸ் ஷீட்டில் வரும்ன்றதை நீ தான் ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணணும். ஜஸ்ட் டேக் யோர் பென்சில் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கொஸ்டினில் என்ன பண்ண, ட்ரேடிங்கில் வர்றது என்ன, டி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோ. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா பிஎன்எல் அப்படின்னு போட்டுக்கோ. பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தால் B/S அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோ, சரியா? ஸோ இப்போ கொஸ்டின் படிக்கிறேன், கவனி. Prepare the trading and profit and loss account in the books of Ramasundari for the year ended 31st December 2017. And the balance sheet as on that date from the following information. ஸோ நீ 3மே ப்ரிப்பேர் பண்ண போகிற. ஸோ என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும், நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். வேஜஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். சார் இப்போ நான் சொல்கிறேன்ல ட்ரேடிங்கில் டெபிட்டில் வருதுன்றது, அதே மாதிரி உனக்கும் தெரியணும். ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த ஐட்டம்ஸ் உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன வரும், வேஜஸ் வரும், உனக்கு ராயல்ட்டி வரும், ஆக்ட்ரி வரும். இது எல்லாமே நம்ம எங்கே போடணும், டெபிட் சைடில் போடுவோம். ஸோ கிரெடிட் சைடில் போடும்போது என்ன போடுவோம், சேல்ஸ் போடுவோம். சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக், இது 2 வேல்யூஸ் மட்டும்தான். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக். ஸோ ட்ரேடிங்கோடதில் கிரெடிட் சைடு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. ஸோ டிஸ்கவுண்டோடதில் நீ ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ பிஎன்எல் அக்கௌண்ட்டை நீ எங்கே வரணும், கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணணும். மிஷினரி. ஸோ மிஷினரின்றத அசெட். ஓகே, கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் எங்கே வரணும்னு நான் சொன்னேன், லைபிலிட்டிஸோட வேல்யூவில். ஏன்னா நம்ம கடன் வாங்கியிருக்கோம். ஸோ கிரெடிட்டார்ஸோட வேல்யூ எங்கே வரணும், லைபிலிட்டிஸில். சேல்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைட். பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட். சேலரி. ஸோ சேலரியோட எக்ஸ்பென்சஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ பிஎன்எல்ல நம்ம எங்கே போடணும், டெபிட் சைடில். கேபிட்டல் லைபிலிட்டிஸோட ஃபர்ஸ்ட்டு.
ஓகே, கேஷ் அட் பேங்க். ஸோ கேஷ் அட் பேங்க்ன்றது என்னது? கரண்ட் அசெட். ஸோ இட் இஸ் அ அசெட் ஐட்டம். ஸோ இவ்வளோ தான் உனக்கு ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஐட்டம்ஸை நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஒன்றா படிச்சுட்டு ஜஸ்ட் மென்ஷன் இட் இந்த பென்சில் வெதர் இட் இஸ் அ ட்ரேடிங் or a profit and loss account or a balance sheet. ஸோ ஃபஸ்ட்டு நீ ஐட்டம்ஸை பிரிச்சுட்டு அப்படின்னா நீ எடுத்து எழுதும்போது உனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் 2 பேஜஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டெபிட் சைட், கிரெடிட் சைட் 2 காலம் இருக்குது. சென்டரில் என்ன எழுத போகிறேன்? In the books of the Ramasundari, trading and profit and loss account for the year ending 31st December 2017. Okay, so first debit side ஓடதுல particulars ஓடதுல என்னென்ன எழுத போகிறோம்? 2 opening stock, next 2 wages, 2 purchases. இந்த 3 ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. So next credit sideல sales, closing stock. These are the 2 items which will be appear. So இந்த 2 ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம டோட்டல் பண்ணுறோம். கிரெடிட் சைடோட வேல்யூ தான் நமக்கு ஹெவியாக இருக்குது. ஸோ 11,000 rupees வருது. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த 3 ஐட்டமை ஆட் பண்ணிக்கோ, மைனஸ் பண்ணு. 11,000ஓட அந்த ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணனா யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 2,500. ஸோ டெபிட் சைடில் நம்மளோட கேரி ஃபார்வர்டு வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் அ கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அமௌண்ட் இஸ் 2,500. ஸோ 2 சைடும் ஒரே நேரத்தில் லைன் ட்ரா பண்ண 11,000 rupees வரும். ஓகே, ஸோ இதோட கண்டினியூஷன் தான் இதுக்கு கீழே எழுது. சரியா? நீ கவனி, எப்பயுமே நான் சொல்கிற கவனி, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ன்றது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு சம்மு. ஸோ நீ சம்மை வந்து நோட்டில் போடும்போதும் வந்து ஃபுல்லாக தான் போட்டிருக்கணும். பாதி பின்னாடி அதுக்கு முன்னாடியெல்லாம் காட்டக்கூடாது. சரியா? ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரேடிங்க்கு கீழேயே வந்து நீ என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் லைன்லேயே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வா. ஸோ 2 salary 2,600 ஒரே ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? கிராஸ் ப்ராஃபிட், அதாவது இந்த கேரி டவுனோட அமௌண்ட்டை நீ என்ன பண்ணணும்? ப்ராட் டவுன் பண்ணி கொண்டு வர. ஸோ பை கிராஸ் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் 2,500. இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீ ரிசீவ் பண்ண அமௌண்ட்டு பை டிஸ்கவுண்ட் ரிசீவ் 2,500. இப்போ கிரெடிட் சைட் ஆட் பண்ணனா இன்னும் வரும் 5,000. ஸோ அந்த 5,000 2,600 மைனஸ் பண்ணனா 2,400. ஸோ டோட்டல் போட்டேன் அப்படின்னா 5,000 rupees வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். ட்ரேடிங், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இப்போ நம்ம முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது என்னது? பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுன்றது ஒரு தனி விஷயம், கண்டினியூட்டியாக கிடையாது. சரியா? ஸோ அப்போ நீ என்ன பண்ண, ஒரு 2 லைன் விட்டுட்டு பேலன்ஸ் ஷீட்டோட ஹெட்டிங்கை போடும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2017. ஸோ இந்த சைடு வந்து டெபிட் கிரெடிட்னு நீ காட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக நீ என்ன ஹெட்டிங் போட போகிற? லயபிலிட்டிஸ், அசட்ஸ். ஸோ லயபிலிட்டிஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் சொல்ல? ஃபஸ்ட்டு எப்பயுமே கேபிட்டல் தான் ஃபஸ்ட்டு. ஸோ கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 52,000. இதில் நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 2,400. புரிஞ்சிருச்சா? அந்த நெட் ப்ராஃபிட்டோட என்ன புரியுதா? ஸோ இந்த நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்ன பண்ண? ஆட் பண்ணு. ஸோ ஆட் பண்ணனா 44,400. இந்த சம்மில் ட்ராயிங்ஸ் கொடுக்கல. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு ரிடியூஸ். சரியா? ட்ராயிங்ஸ் கொடுத்துருந்தா தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக செகண்ட் காலத்தில் கோட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டாஸோட வேல்யூ 8,000. இந்த 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் நமக்கு எங்கே வரப்போகுது? இப்போது லைபிலிட்டிஸ் சைடில். அசட் சைடில் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபிக்ஸ்ட் அசட்ஸோடதில் மிஷினரி வந்திருக்கு. கரண்ட் அசட்ஸில் கேஷ் அட் பேங்க், க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும்தான். க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் நமக்கு 2 இடத்துல வரும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடில் வரும், இன்னொன்று வந்து எங்கே வரும்? அசட் சைடில். ஏன்னா அது ரெண்டுமே நமக்கு அசட்டோட பேசிஸில் இருக்குது. ஸோ ட்ரேடிங்கோடதுலேயும் வரணும், நமக்கு அசட்ஸ்லேயும் வரணும். சரியா? 2 இடத்துல க்ளோசிங் ஸ்டாக் வரும். ஸோ 2 சைடு இப்போ டோட்டல் போட்டேன் அப்படின்னா 62,400. அதே மாதிரி தான் லைன் ட்ரா பண்ணும்போது ரெண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி போடுறோம். சரியா? ஸோ இப்போ உனக்கு ஃபுல் ஃப்ளெஷ்டாக என்ன ஆகிடுச்சு? கம்ப்ளீட்டாக ஆகிடுச்சு. ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட், நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், லாஸ்ட்டாக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஒரு ஆர்கனைசேஷனோடதில் அவங்களோட லிக்விடிட்டி பேசிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் கவனி, ட்ரேடிங்கோட பேசிஸில் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட வேல்யூஸை கோட் பண்ணும். எப்பயுமே இதுதான். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக், வேஜஸ், பர்ச்சேஸ். ஸோ கிரெடிட் சைடில் என்ன போடுவேன்? சேல்ஸு, க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, ஸோ இந்த சைடு வரும்போது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் இருக்கோ P&L கோட் பண்ணு. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடில் வரும்போது எதெல்லாம் நீ ரிசீவ் பண்ணியிருக்கியோ அதை போடணும். முக்கியமான விஷயம், கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூவை ப்ராட் டவுன் பண்ணி கொண்டு வரணும். நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ கேரி டவுன் ஆகும் இங்கே.
இந்த நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூவை ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும், லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். ரெண்டு விஷயம் தான். திருப்பி சொல்கிறேன் கவனி. ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணணும், லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். ட்ராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் விஷயம். லைபிலிட்டிஸ் சைடில் இந்த 2 ஐட்டம்ஸ் வரும். ஸோ இந்த சைடில் அசட்ஸோட வேல்யூஸ் எல்லாமே போடுறோம். இன்னும் ஒன்று சொன்னேன், க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ நமக்கு 2 இடத்துல அப்பியர் ஆகும். ஒன்று வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட இதில் கிரெடிட் சைடில் வரும், இன்னொன்று நமக்கு அசட் சைடில் வரும். ஸோ 2 சைடுமே டோட்டல் ஈவனாக நமக்கு டேலி ஆகிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டோட பேசிஸில் இருக்கிற சோல் ப்ரொப்ரைட்டரோட லெசனை வந்து முடிக்கிறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.